अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன் இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். பாதுகையினுடைய பெருமைகள் எல்லாம் இந்த 1000 ஸ்லோகங்களாலே மிகவும் அற்புதமாக தெரிவிக்கப்படுகின்றன. அதிலே இப்பொழுது நாம் 163வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அதிகார பரிகிரக பத்ததி என்ற ஒரு பகுதி இது. பரதாழ்வானிடத்தில் கொடுக்கப்பட்ட பாதுகையானது பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு வீற்றிருக்கிற காலத்திலே அயோத்தியை எப்படி இருந்தது அதை வர்ணிக்கிற பத்ததி அந்த பகுதி இது. இதில் இந்த 163வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையின் முன்னாலே எல்லா அரசர்களுடைய கிரீட்டங்களும் விழுந்து கிடக்கின்றன. எப்படி எல்லா அரசர்களும் என்றால் யார் என்றால், பாதுகையை சரணமடைய வேண்டும் என்று வந்திருக்கிற ராஜாக்களும் சரி, எதிரிட்டு நின்ற ராஜாக்களும் சரி, எல்லாருடைய கிரீட்டமும் அங்கேதான் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். பிருத்விபதீனாம் யுகபத் கிரீட்டாஹ பிரத்யர்த்தினாம் பிராணிதுமர்த்தினாம் ச பிராபுஸ்ததா ராகவபாதரக்ஷே ஸ்வதீயம் ஆஸ்தானிகபாதபீட்டம். ராமபிரானுடைய ஸ்ரீபாதுகைகளானவை பரதாழ்வானாலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அயோத்தியா சிம்மாசனத்திலே எழுந்தருள பண்ணப்பட்டது. வெளியிலிருந்து வரக்கூடிய சிற்றரசர்கள் அத்தனை பேரும் என்ன செய்வார்கள்? அந்த சிம்மாசனத்திலே ராமபிரான் எழுந்தருளியிருந்தால் அவனை வணங்குவார்கள். ஆனால் இப்பொழுது ராமபிரானுக்கு பதிலாக அந்த ஸ்தானத்திலே அவனுடைய பாதுகைகள் எழுந்தருளியிருக்கின்றன அல்லவா? அதனால் அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த பாதுகையை வணங்குகிறார்கள். பிருத்விபதீனாம் கிரீட்டாஹா. பிருத்விபதீனாம் என்ன? உலகத்தை ஆளுகின்ற ராஜாக்களுடைய கிரீட்டங்கள் என்று சொன்னார். அது யுகபத்து, ஒரே சமயத்திலே. எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்றால், பிரத்யர்த்தினாம் பிராணிதுமர்த்தினாம் ச. பிரத்யர்த்தினாம் என்னால் என்ன? சத்ருவாயிருந்து கொண்டு அவர் வருகிறவர்களும் சரி, அல்லது பிராணித்தும், அதாவது பிரத்யர்த்தினாம் பிருத்விபதீனாம் பிராணித்தும் அர்த்தினாம் பிருத்விபதீனாம் என்று 2 விதமாக பிழைப்பதற்காக வந்து திருவடிகளிலே விழுகிறார்கள் அல்லவா? அந்த 2 விதமான ராஜாக்களிலே 2 விதமான, சில பேர் எதிரிட்டு தோற்று போய் அவர்களுடைய கிரீட்டங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டன. சில ராஜாக்கள் கப்பங்கட்டுபவர்களாகவே இருந்து கொண்டு பணிவானவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய கிரீட்டமும் இங்கே இருக்கிறது. ஒரே சமயத்திலே விரோதிகளுடையும் அனுகூலர்களுடையும் கிரீட்டங்கள் எல்லாம் எங்க இருந்ததுன்னு கேட்டார். அது பிராபுஹு ததா ராகவபாதரக்ஷே ஸ்வதீயம் ஆஸ்தானிகபாத பீட்டம்.
ஸ்வதீயம் ஆஸ்தானிக பாதபீட்டம் பிராபுகு. உன்னுடைய அந்த பாதபீட்டம், ஆஸ்தானிக பாதபீட்டம் என்னார் என்ன, சிம்மாசனத்தில் எழுந்தோடி பொழுது அந்த ராஜாக்கள் தங்களுடைய கால்களை வைத்துக் கொள்வதற்கு கீழே சின்னதாக ஒரு பாதபீட்டம் என்று ஒன்று அமைத்திருப்பார்களாம். அந்த பாதபீட்டத்தில் தான் இந்த கிரீட்டங்கள் எல்லாம் வந்து விழுந்தன. எந்த கிரீட்டங்கள் என்னால், பிரத்யர்த்தினாம் பிருத்விபதியினாம், விரோதிகளான ராஜாக்கள், பிராணித்தும் அர்த்தினாம் பிருத்விபதியினாம், தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து பிரார்த்திக்கின்ற ராஜாக்கள் அத்தனை பேருடைய கிரீட்டங்களும் யுகபத்து ஒரே சமயத்திலே இந்த ஆஸ்தான பாதபீட்டம் பிராபுகு, இந்த ஆஸ்தான பாதபீட்டத்தை அடைந்து விட்டன என்று தெரிவிக்கிறார். அதாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற சமயத்தில் இந்த ராஜாவுக்கு எதிர் ராஜா, அதாவது அயோத்திக்கு எதிரிகள் என்று எவருமே கிடையாது. எல்லாருமே இந்த பாதுகையினுடைய அடியவர்களாகத்தான் ஆகிவிட்டார்கள். அதனால எதிர்க்க வந்த ராஜாக்களையும் பரதாழ்வான் வென்று அவர்களுடைய கிரீட்டத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல சமர்ப்பித்தார். அதே போல நல்ல சுபாவமுடைய ராஜாக்கள் இருக்காளர்கள், அவர்களும் கூட தாங்களாகவே வந்து அந்த இடத்துல தங்களுடைய தலையை வணங்கி அந்த கிரீட்டத்தை சமர்ப்பித்தார்கள் என்று இப்படி இரண்டு பேருமே வரும்படியாக அந்த இடத்துல ஆகிவிட்டது என்று தெரிவிக்கிறார். இது அப்படியே நம்மாழ்வாரை பற்றி சொல்லுகிறது என்று நாம் கொண்டோமானால், ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகள், அதில் எதிர்வாதம் செய்ய வேண்டும் என்று வருபவர்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்டவாறே பதில் சொல்ல முடியாமல் வணங்கி நிற்கிறார்கள். ஆழ்வாருடைய பாசுரங்களிலே ஈடுபட்டவர்கள் அவர்களும் வணங்கி நிற்கிறார்கள் என்கிறதை நாம் சொல்லவும் வேண்டுமோ? அது அப்படித்தானே இருக்கிறது. அதனால ரெண்டு பேரும், அதாவது பிரத்யர்த்தினாம் என்று சொல்ல, பிரத்யர்த்தினாம் பிருத்விபதியினாம் பிராணித்தும் அர்த்தினாம், தாங்கள் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகின்றவர்களும் ஆழ்வாரை வணங்குகிறார்கள். ஆழ்வாருக்கு எதிரிட்டு வாதங்களை செய்து தோற்று போனவர்களும் முடிவிலே ஆழ்வாரை வணங்குகிறார்கள் என்று இப்படி இதற்கு சுவாபதேசமாக அந்த அர்த்தத்தையும் நாம் கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக 164வது ஸ்லோகம். இந்த 164வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? வெகு தூரத்திலிருந்து வரக்கூடியவர்களெல்லாம் நிறைய உபகாரங்கள், உயர்ந்த காணிக்கைகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்களாம். அதாவது ராஜாக்கள் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற பொழுது அந்த ராஜாவுக்கு காணிக்கைகள் எல்லாம் வெகு தூரத்திலிருந்து வருபவர்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற வழக்கம் உண்டு. இப்பொழுது அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்தில் இந்த பாதுகை எழுந்தருள் இருக்கிறபடினாலே இந்த பாதுகைக்கே அந்த காணிக்கைகளை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் என்று அதைத்தான் பார்க்கிறோம். பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே தூரோபநீதைஹி உபதா விசேஷைஹி சபாஜயந்தி ஸ்ம ததா சபாயாம் உச்சைஸ்தராம் உத்தரகோசலாஸ்துவம். ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதரட்சையே என்று அழைக்கிறார். அவெல்லாம் யாருன்னா உத்தரகோசலஸ்தாக, உத்தரகோசலாக. உத்தரகோசலாக என்னாருன்னா வடகோசலத்திலே இருப்பவர்கள். அதாவது கோசல தேசம் என்கிறது ரொம்ப பெரிய தேசம். அதில் ஒரு விதத்தில் சொல்ல போனால் இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி என்று சொல்லப்பட்டபடி பூமண்டலம் முழுவதையும் ஒரே குடையின் கீழே தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான். அதுல உத்தர கோசலம் என்கிறது ஒரு பகுதி. இன்னும் பல கோசல தேசத்துடைய பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அத்தனை பேரும் வந்து வணங்குகிறார்கள். இப்ப இவா இருக்கிறது எங்கன்னு கேட்டா அயோத்தியில. அயோத்தியை என்கிறது தலைநகரம். அயோத்தியை என்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அது உத்தர கோசலாக. அப்படி வடகோசலத்திலே இருக்கிறவர்கள், கோசல தேசத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்து என்ன பண்ணுகிறார்கள்? பிரணம்யா, அந்த பாதுகையை வணங்குகிறார்கள். அதுக்கப்புறம் தூரோபநீதைஹி உபதா விசேஷைஹி, வெகு தூரத்திலிருந்து கொணர்ந்து வரப்பட்டதாய், உபதா விசேஷைஹி உயர்ந்த காணிக்கைகள்,
இந்த காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார்களாம். ராஜாவுக்கு சமர்ப்பிப்பது போல பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதெல்லாம் சபா ஜெயந்தி, சபாயாம் சபா ஜெயந்தி, சபையில கொண்டு வந்து அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், சமர்ப்பிக்கிறார்கள், உன்னை பூஜிக்கிறார்கள். அந்த வஸ்துக்களை கொண்டு அந்தந்த தேசத்தில் என்ன விளையுமோ, இப்போ தெற்கே கோடியிலிருந்து போனவர்கள் என்ன செய்வார்கள், முத்தை எடுத்து கொண்டு போவார்கள், அரிசியை எடுத்து கொண்டு போவார்கள். இப்படி வெகு தூரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கூட என்னென்ன இங்கே கிடைக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார்கள். என்ன பண்ண அவர்கள் சபாயாம் சபா ஜெயந்தி, அந்த சபையிலே பெரிய ராஜசபையிலே சபா ஜெயந்தி அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து உன்னை பூஜிக்கிறார்கள். அதுவும் எப்படின்னாக்கா உச்சைஸ்தராம், உச்சைஸ்தராம். அந்த காணிக்கைகள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்னால் மிக உயர்ந்த காணிக்கைகள். உச்சைஸ்தராம் துவாமும் சபா ஜெயந்தி, உன்னை மிகவும் உயர்ந்தவளான உன்னை. இந்த பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது, அதை பாதுகா தேவி என்றே சொல்லுகிறார். இப்படி எம்பெருமானுடைய பாதுகையா இருக்கக்கூடிய அது பாக்கியம் படைத்தவ அல்லவா, ஆயினாலே அவளை பாதுகா தேவின்னு கொண்டாடுறார். அப்படிப்பட்ட உச்சைஸ்தராம் துவாம் உசர கோசலாக சபாயாம் சபா ஜெயந்தி. அப்படி எல்லாரும் வணங்குகிறார்கள். எத்தாலே வணங்குகிறார்கள், எப்படி வணங்குகிறார்கள் என்ன, தூரோபநீதைஹி உபதா விசேஷைஹி பிரணம்யா. வெகு தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உயர்ந்த காணிக்கைகள், அந்த காணிக்கைகளை கொண்டு உன்னுடைய திருவடிகளை வணங்கி அவர்கள் இப்படி உன்னை ஆராதிக்கிறார்கள் என்று இதில் தெரிவிக்கிறார். அதாவது பாதுகை ராஜாவினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறபடியினாலே அந்த ராஜாவுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து இவரிடத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் என்று அதுதான் சொல்லப்படுகிறது. இதை அப்படியே ஆழ்வாருக்கு நாம் பொருத்தி பார்த்தோமானால், ஆழ்வார் எப்படிப்பட்டவர், அவர் பாதுகையை போல ஒரே இடத்துல அந்த அசையாமல் அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே தான் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது வெகு தூரத்திலிருந்து வந்து அந்த ஆழ்வாரை சேவிக்கிறார்கள். அப்படின்னா யார் சேவித்தார், முதல்ல மதுரகவிகளை சொல்லலாம். அவர் எங்கிருந்து வந்தார்னா, அவர் அயோத்தியிலிருந்து தான் வந்தார். அவர் இத்தனைக்கும் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் இருந்தவர், திருக்கோளூர் என்கிற ஊரில் இருந்தவர். ஆனால் அவர் வடதேச யாத்திரை போயிருக்கிற பொழுதுதான் அங்கே ஆகாசத்திலே ஒரு பெரிய ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை பின்பற்றி கொண்டே வந்தார். அது இந்த திருப்புளிய மரத்தினுடைய உள்ளே மறைந்தது. அங்கேதான் ஆழ்வாரை சேவித்தார் மதுரகவி ஆழ்வார். அப்போ வெகு தூரத்தில் இருந்துன்னா என்ன, அவர் உத்தர கோசல தேசத்திலிருந்து வந்து ஆழ்வாரை அடிபணிந்தார் என்ன அவரை பார்க்கிறோம். அதே போல நாதமுனிகள் அவர் எங்கே அவதரித்தார் என்னால் இங்கே காட்டுமன்னார் கோயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் அது. அங்கேதான் நாதமுனிகள் அங்கிருந்து வந்து நம்மாழ்வாரை அடைந்தார் என்னெல்லாம் பார்க்கிறோம். ஆக வெகு தூரத்திலிருந்து வந்து அந்த பாதுகையை பணிந்தார்கள் என்று சொல்லுவதற்கும், வெகு தூரத்தில் இருந்து வந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாரை பணிந்தார் என்று சொல்லுவதற்கும் பொருத்தமுடையதாக இருக்கிறபடியினாலே இந்த ஸ்லோகம் நம்மாழ்வாரையும் சொல்லுவதாகவும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.